أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم تنزيله وصدق ورحم الله امرأة قامت من الليل اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شافي المذنبين شفيعي يوم القيامة الله يا أحد. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் தாபீன்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே காலம் சென்ற முன்னோர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களும் மறுபரிசீலனை செய்யப்படுகிறது. எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறான், எவ்வளவு தீமைகள் செய்திருக்கிறான் என்பதெல்லாம் பார்க்கப்படுவதாக ஹதீசுகளில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய குடும்பங்களிலே காலம் சென்ற முன்னோர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அவர்கள் உயர்தரமான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்கி தந்துள்ளாராக. நம்முடைய அமல் நாமாவினுடைய பட்டோலைகளில் நன்மையான காரியங்கள் அதிகமாக எழுதப்படுவதற்கு எதிர்காலம் நமக்கு சாதகமாக இருப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்வாராக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலேயே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினையும் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளித்து பேரானந்தம் கொள்ளக்கூடியவர்களில் அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கி அருள்வானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை ஒரு அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அந்த வார்த்தை பெருமானார் என்ன பேசினாங்களோ அது அப்படியே குர்ஆன்ல வருது. அது ஒரு வழி மிகுந்த ஒரு வார்த்தை. அது ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். உங்களுக்கு முன்னாலேயே பல ஆண்டுகள் நான் வாழ்ந்திருக்கிறேன், இதை நீங்க குறிச்சிக்க வேண்டாமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பொருள் நமக்கே தெரியுது. உங்களோட நான் பல வருஷம் வாழ்ந்திருக்கேன், இன்னுமா என்ன நீங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வை யாரோ அவங்க ஹார்ட் பண்ணிருக்கிறாங்க, சூடேற்றி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை ஏதோ பொய்ப்படுத்தி இருக்கிறாங்க. நான் உங்களோட இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இன்னுமா என்ன நீங்க நம்பாம இருக்கிறீங்க? நான் 50 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய கடந்த கால வாழ்க்கை உங்களுக்கு தெரியாதா என்பது போன்று இந்த வாசனத்தினுடைய அமைப்பு இருக்கிறது. உண்மையுமே இந்த வசனம், இந்த வார்த்தையை பெருமானார் சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை நபி என மக்கள் மத்தியில சொன்னதுமே அந்த மக்கள்ல சில பேர் மறுத்தார். நீங்க பொய்யரு, நீங்க கவிஞரு, உங்களுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு என்றெல்லாம் அந்த மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக பெருமானாரை தூற்றி பேசிக் கொண்டிருந்தார், திட்டி பேசிக் கொண்டிருந்தார். அப்பதான் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றார், நான் உங்களோட 50 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹ் ஊர்ல பேர் என்ன? முசத்தி, உண்மையாளர்.
அமீன் நேர்மையாளர், வாய்மையாளர் என்றெல்லாம் ஊரே பேசுது. ஆனா ரசூல்லா ஏதாவது ஒரு கருத்தை சொல்லி இந்த கருத்துக்கு பின்னால வாங்கப்பான்னு சொன்னா அப்ப அவர்கள் திட்ட ஆரம்பித்து விடுகிறார். அப்பொழுதுதான் அல்லாஹு ஜல்லஷானஹு இந்த வசனத்தையும் திருக்குர்ஆனில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். 1448 வருடங்களுக்கு முன்னதாக ரஜப் மாதம் பிற 27 அன்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டார். இதே போல போன வாரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மிஅராஜ் இரவு எல்லா பள்ளிவாசல்களிலும் கொண்டாடப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மிஅராஜ் பயணம் போயிட்டு வந்த அந்த நிகழ்ச்சி உலகத்தில் 1447 வருடங்களாக இன்று வரை அது ஒரு முக்கியமான நாளாக கொண்டாடி வருகிறது இஸ்லாமிய சமூகம். அதற்கு காரணம் என்ன? ஏன்னா யாருமே வானத்துக்கு போயிட்டு அவளை சாதாரணமா வந்துட முடியாது, திரும்ப உயிரோட போயிட்டு உயிரோட வர முடியாது. வானத்துக்கு மற்றவங்க எல்லாம் சமீபத்துல அமெரிக்காவில இருந்து இந்தியாவுடைய வம்சாவளியான சிரியாம் வில்லியம்ஸா யாரோ ஒரு பெண்மணி கூட போயிருந்தாங்க. 6 மாத காலம் இருந்துட்டு வந்தாங்க. அதை நம்ம பெருசா பேசிக்கிறோம். அவங்க ஒரு விண்கோள்ல பக்கத்துல போய் இருந்துட்டு வந்தாங்க. அதையே நம்ம பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறோம், வரலாற்றுல பதிவாயிடுச்சுங்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டு வந்தது அங்க இல்ல, அந்த மாதிரி லட்சோப லட்ச மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க. முதல் வானம், 2வது வானம், 3வது வானம், 7வது வானம், அதுக்கும் மேல சிதறத்துல் முன்தஹா, பூமியிலிருந்து 7 வானம் வரைக்கும் என்ன தூரமோ அதே அளவு தூரம் 7வது வானத்துல வந்து சிதறத்துல் முன்தஹாக்கு தூரம். இதையெல்லாம் ஒரு இரவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டு அல்லாஹ்வை பார்த்து விட்டு சந்தித்து பேசிவிட்டு வந்தார். பெரிய அற்புதங்கள் அதில் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ் மிஅராஜ் இரவுல பயணம் செய்தது ஒரு அற்புதம். வானத்தை கடந்து ஒரு மனிதன் போயிட்டு வந்தது ஒரு அற்புதம். வானத்தில் அல்லாஹ்வினுடைய இருப்பிடத்திற்கு சென்று அவனை அவனுடைய இடத்திலேயே சந்தித்தது ஒரு அற்புதம். வானத்தில் சில நபிமார்களை பார்த்தது ஒரு அற்புதம். வானத்திற்கு செல்கிற வழியில் பைத்துல் முகத்தஸ்ல 1,24,000 நபிமார்களையும் கொண்டு வர வைத்து அவர்களுக்கு இமாமாக நின்று ஜமாத்தோடு 2 ரகாத் தொழுக வைத்தது ஒரு அற்புதம். போகிற வருகிற வழிகள்ல மக்காவாசிகள் வியாபார கூட்டத்தினர்கள் சென்றதையும் வந்ததையும் பார்த்து விட்டு வந்து சொன்னது ஒரு அற்புதம். இப்படி பல அற்புதங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒரு இரவுல நிகழ்த்தி காட்டினதுதான் இன்னைக்கு உலகத்துல பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதனால்தான் நம்ம மிஅராஜ் நம்ம என்ன செய்யறோம், நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம், சிறப்பா பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் ஒரு சின்ன சாதனை செஞ்சதுக்கே நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ன செஞ்சாரு, 1962லயோ 7லயோ நிலவுல காலடி வச்சத அந்த ஆள் பேரை இன்னைக்கு நீங்களும் நானும் மறக்கல. நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்லி பள்ளிக்கூட பாட புத்தகங்கள்ல படிச்சு கொடுக்குறாங்க. ஒரு நாள் தான் அந்த ஆள் போயிட்டு வந்தார். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள்ல அதை விடவும் தாண்டி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம மறக்க முடியுமா? அதை எப்படி இஸ்லாம் அதை மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு தான் அந்த மிஅராஜுடைய பயணம். அந்த நிகழ்ச்சியில மிஅராஜுடைய நிகழ்ச்சியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. காலையில தன்னுடைய சமூக இஸ்லாமியர்களையும் பொதுமக்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் மிஅராஜ் போயிட்டு வந்தேன், பைத்துல் முகத்தஸ் போயிட்டு அங்க இருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை பார்த்து விட்டு 5 நேர தொழுகையை வாங்கி வந்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனது வந்து அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே விவரமாக எடுத்து சொல்றாங்க. சொன்ன உடனே முஸ்லிம்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதை கேட்ட காபிர்கள் எல்லாம் கீழே விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. எப்படி? தன்னுடைய தலை தன்னுடைய முட்டுக்கால்ல படுகிற அளவுக்கு குனிஞ்சு சிரிச்சாங்க. இது எப்படி சாத்தியம்? பிதற்றுகிறார், பொய் சொல்லுகிறார் அப்படின்னாங்க. ஒரு உச்சகட்டத்துல போயிட்டாங்க காபிர்கள் எல்லாம். முஸ்லிம்கள் நம்புறாங்க, காபிர்கள் யாருமே அதை நம்பல.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நான் போயிட்டு வந்தேன்னு எவ்வளவோ சொல்றாங்க, அவங்க நம்பல. நீங்க நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்லல. நான் போயிட்டு வந்த நடந்த நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அவ்வளவுதான். நீங்க நம்பினா நம்புங்க, நீங்க நம்பாட்டினா போகும். இதை கேட்டுட்டு இருந்த நபர்கள்ல சில பேர் அதாவது அந்த சொல்லும் பொழுது அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையில இல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தோட்டத்துல விவசாய தோட்டத்துல இருந்தாங்க. விவசாய தோட்டத்துல இருந்து ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த சபையில கலந்து கொண்ட ஒரு காபியர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் சந்திக்கிறார். சந்திச்சு, உங்களுக்கு செய்தி தெரியுமா? நைட்டு உங்க முகமது 7வது வானத்துக்கு போயிட்டு வந்தாராம். பைத்துல் முகத்தஸ் எல்லாம் போயிட்டு வந்தாராம். பைத்துல் முகத்தஸ்ங்கிறது மக்கால இருந்து 2000 கிலோமீட்டர் தூரம். ஒரே இரவுல எப்படி போயிட்டு வர முடியும்? 40-50 நாள் ஆகும் போகிறதுக்கும் வரதுக்கும். 7வது வானத்துக்கு போயிட்டு வந்தாராம். அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்தாராம். இதெல்லாமா நம்புற மாதிரி இருக்குது? அபூபக்கரே, இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா என்று ஏளனமாக கேட்டார்கள். ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க எப்பவுமே அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க. ஒரு மிகப்பெரிய சமயோஜித புத்தி உள்ளவர். எதையுமே யோசிச்சுதான் பேசுவார். சாதாரணமாக பேசிட மாட்டார். அவர்கிட்ட போய் இதை சொன்னாக்க அவர் இதை நம்ப மாட்டார் என்று அவர்கள் எல்லாம் எதிர்பார்த்துதான் இதை போய் சொல்றாங்க. போயிட்டு வந்தாரா, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது என்று கேட்கும் பொழுது அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? ஆமா. அது நீங்க உங்க காதால கேட்டீங்களா? நான் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அப்ப அவர் சொன்னது உண்மைதான். அதை நான் நம்புறேன். அவ்வளவுதான். அந்த மனுஷனுக்கு இதயம் வெடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. சொன்னவனுக்கு இதயம் வெடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா இவர் நம்ப மாட்டார், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர். இதை எப்படி நம்புவார் என்று எதிர்பார்த்து வந்தாங்க. நம்பவே மாட்டார்னு நம்பிக்கையோடு வந்தாங்க. ஆனா இங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் போயிட்டு வந்தாங்களா மேராஜ்? ஆமா. அது அவங்களே சொன்னாங்களா? ஆமா. அப்ப அதை நான் நம்புறேன். அவன் சுக்குநூறா உடஞ்சி போயிட்டான். சின்னோண்டு பாம்பு தான். எத்தனாயிரம் கற்கள் வெடிக்கிறது, எத்தனை பில்டிங் உடம்புது, எத்தனை உடம்புகள் செதுறது. இந்த ஒரு வார்த்தையை கேட்டோன்னா அவன் உடம்பே சிதறி போச்சு. அவன் அப்படியே என்ன பேசுறது, அடுத்து என்ன சொல்றதுன்னு சொல்லி தெரியாம புத்தி பேதத்தவனாக அவன் நின்று போயிட்டான். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நிலைக்குலைய செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்து வந்தான். ஆனா இவன் நிலை குலைஞ்சு போயிட்டான். அவரை புத்தி பேதலிக்க வைக்க நினைச்சா இவன் புத்தி இல்லாம போயிட்டான். இப்படி ஒருவரை நம்புவார்களா முஸ்லிம் சமூகம் என்று அவர்கள் யோசித்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தினம் தினம் அல்லாஹ் கிட்ட இருந்து வஹி வருது, வானத்துல இருந்து தான் வருது. அதை நாங்க தினம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இவரு போயிட்டு வர்றாருன்னா நாங்க நம்ப மாட்டோமா? தினம் 10 தடவை வஹி வருது ரசூலுல்லாஹ்வுக்கு, அதை நாங்க நம்புறோம். எங்க இருந்து வர்றாரு அவரு? வானத்துல இருந்து அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வர்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரால் அங்கிருந்து வர முடியும், போக முடியும் என்றால் ஏன் இவரால் இங்கிருந்து போக முடியாது, வர முடியாது? நபிகள் நாயகம் போனது உண்மைதான் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொண்டதுமே அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இந்த நிலைப்பாடு இருக்குல்ல, இதுக்கு பிறகுதான் பெருமாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சித்திக் என்கிற அந்த பெயரை வச்சாங்க. உண்மையாளர், உண்மைப்படுத்துகிறவர். அதுக்கு பிறகு அதுக்கு முன்னால அவங்களுடைய பேர் வேற, அசல் பேர் வேற. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அபூபக்கர் அப்படிங்கிற பேரும் சித்திக் அப்படிங்கிற பேரும் 2 பேரு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால அவங்களுக்கு அபூபக்கர் பேரு. சித்திக்ங்கிற பேரு இந்த நிகழ்ச்சியை உண்மைப்படுத்தியதுனால ரசூலுல்லாஹ் வச்ச பட்ட பேரு சித்திக். இந்த அபூபக்கரும் சித்திக்கும் சேர்ந்துதான் இன்னைக்கு சமூகத்துல மிகப்பெரிய பெயராக நமக்கு தெரியுது. அவங்களுடைய உண்மை பெயரே எனக்கு நம்மள யாருக்குமே தெரியாது. உண்மை பெயரே தெரியாத அளவுக்கு ஒரு பெயர் சமூகம் வளர்ந்திருக்கிறது. அப்படி ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாம கவனிக்க வேண்டிய ஒரு அற்புதமான அம்சம் என்னன்னாக்க,
ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க அவ்வளவு உண்மையாளராக, அவ்வளவு மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மையாளராக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அவ்வளவு நம்பிக்கையோட நடத்தினார். அவங்களும் அவ்வளவு நம்பிக்கையோட இருந்தது காலம் ஃபுல்லா. இத அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்வான், வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்க், அல்லாஹுவின் வேதத்தில் அல்லாஹுவின் வேதத்தில் எந்த மாற்றமும் செய்யாமல் உண்மையை கொண்டு வந்தவர், அதை உண்மைப்படுத்தியவர் முஃமின்கள் ஆவர் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு ஒரு வசனத்திலே சொல்கிறார். வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்க், திருக்குர்ஆன அல்லாஹ் கிட்ட இருந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தவர் நபிகள் நாயகம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டு போறாங்க, அத ரசூலுல்லாஹ் நம்ம கிட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தா அதுல ஏதாவது கொஞ்சம் கலப்படம் செருகி இருக்கலாம்ல, கொஞ்சம் மாத்தி பேசிருக்கலாம்ல. ஆனா அதெல்லாம் பேசல. அவங்க என்ன கொண்டு வந்து சொன்னாங்களோ அதை அப்படியே நமக்கு எடுத்து சொன்னாங்க. வல்லதி ஜா பிஸ்ஸித்க், வந்ததை வந்தபடி சொன்னவர். வஸத்தக பிஹி, அந்த நபியை உண்மைப்படுத்தியவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதாக இந்த வசனத்துக்கு விரிவுரையாளர்கள் வஸத்தக பிஹி என்கிற இந்த வாசகத்துக்கு அபூபக்கர் சித்திகை தான் இந்த வசனம் குறிக்கிறது என்பதாக விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு ஒரு நேர்மையாளராக இருந்தார்கள். அதே போல அந்த நேர்மையை அன்று இருந்த எல்லா மக்களும், சமூக மக்களும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாங்க. யாருமே அதை மறுக்கல, ஒருத்தர் கூட அதை மறுக்கல. நசையில ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை தெருவுக்கு போய் ஒரு குதிரை வாங்கலாம்னு சொல்லி போனார். பயணத்துக்கு நம்ம கார் வாங்க போற மாதிரி, பைக் வாங்க போற மாதிரி ரசூலுல்லாஹ் போய் ஒரு குதிரையை வாங்குறதுக்கு போனார். அது குதிரை சந்தை. அந்த குதிரை சந்தையில போய் ஒரு கட்ட விலையை பேசுறாங்க. நல்ல குதிரை, ஜாதி குதிரை. விலையை பேசி காசு கொடுக்கலான்னு பார்த்தா அவ்வளவு காசு எடுத்துட்டு வருது. இப்ப அந்த குதிரைக்காரங்கிட்ட அவர் ஒரு கிராமப்புற மனிதர், ரொம்ப தொலை தூரத்துல இருந்து நகர்ப்புறத்துல மக்காவோட வந்து விற்பனை செய்கிறார், மதீனாவுல வந்து விற்பனை செய்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீ குதிரையை பிடிச்சிட்டு எனக்கு பின்னாலேயே வா, என் வீட்டுல காசு இருக்கு, வந்து வாங்கிச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேகமா நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த குதிரைக்காரன் பின்னால குதிரை பிடிச்சிக்கிட்டே வரான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அந்த குதிரைக்காரனுக்கு இடையில ஒரு 50 அடி தூரம், ஒரு 10 மீட்டர் 15 மீட்டர் தூரம் கேப் இருக்கு. ரசூலுல்லாஹ் ரொம்ப வேகமா நடந்து போறாங்க. அப்ப எதிரில போன 2-3 பேரு அந்த குதிரைக்காரன்கிட்ட, என்ன குதிரை விற்பனைக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா விற்பனைக்கு. என்ன வேணா கொடுப்பீங்க? நீ என்ன வேணா கொடுப்ப? குதிரைக்காரன் கேட்டான். நீ என்ன வேணா கொடுப்ப? அவன் ஒரு தொகையை சொன்னான். அவன் என்ன தொகையை சொல்றான்னா, எந்த தொகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுப்பதாக சொல்லி இருக்கிறாங்களோ அந்த தொகையை விட அதிகமான தொகையை அவங்க சொல்றாங்க. ஒரு 4000 ரூபாய் இந்த குதிரைக்கு ரேட்டு ரசூலுல்லாஹ் பேசி அந்த குதிரைக்காரன் அழைச்சிட்டு போறாங்கன்னா, அந்த இடைய பறிச்சவங்க என்ன செய்யறாங்க? 5000 ரூபாய் தர இந்த குதிரை தெரியான்னு கேட்கிறாங்க. உடனே அந்த ஆளுக்கு ஆசை, ஏன்னா அதை விட அதிகமா கிடைக்குது. உடனே இந்த மனுஷனுக்கு ஆசை ஏற்பட்டு அவர் என்ன செஞ்சார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு, இந்த குதிரையை நீங்க வாங்கிக்கிறீங்களா? இல்ல நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படிங்கிற. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் அதை ஏற்கனவே வாங்கலையா? அவளை சரியாக அது விபத்தகத்துக்கும் மிக்க, நான் ஏற்கனவே இதை வாங்கிட்டு நான் வாங்கி விடவில்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். இல்ல, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம், நீ இன்னும் விலை காசு கையில கொடுக்கல அப்படின்னு அந்த ஆளு சொல்றாரு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 2 பேரும் பேசிக்கிட்டோம், விலை நிர்ணயம் முடிச்சு, காசு கொடுக்கறதுக்கு தான் நான் உன்னை அழைச்சிக்கிட்டு போறேன். நீ இப்ப போய் இடையில நான் மட்டும் வாங்கலையா, நான் வேற ஆளுக்கு விற்கவா அப்படின்னாக்க என்ன அர்த்தம் கேட்டாங்க. அப்ப அவன் அந்த குதிரைக்காரன் கேட்டான், நான் உங்ககிட்ட வித்துட்டு நீங்க என்கிட்ட வாங்கிட்டீங்கிறதுக்கு யாராவது சாட்சி இருக்காங்களா? நான் உங்ககிட்ட வித்துட்டேன்,
நீங்க என்கிட்ட இருந்து குதிரையை வாங்கிட்டீங்க என்பதற்கு சாட்சி இருக்குதா அப்படின்னு அவன் கேட்டான் குதிரைக்காரன். இவங்க 2 பேரும் ரோட்ல தான் பேசிக்கிறாங்க, ரசூல்லாவும் அந்த குதிரைக்காரனும். அந்த வழியா ஹுசைமா பின் சாபித் என்கிற ஒரு நபி சொல்ல போனார். பக்கத்துல வந்து நீயும் ரசூல்லாவும் அந்த வேலை பேசுனதை நான் தான் பார்த்தேனே, வியாபாரம் அங்கேயே முடிஞ்சு போச்சு, அப்புறம் இங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு குதிரைக்காரன் சொன்னாங்க. குதிரைக்காரன் ஒண்ணுமே பேசல. ஓ, இவர் பார்த்துருப்பாரு, செஞ்சிருப்பாரு. சரி, இல்ல உங்களுக்கு கொடுக்கல, நான் ரசூல்லாக்கு தான், இவருக்கு தான் நான் கொடுக்குற குதிரைய, நீங்க போங்க அப்படின்ட்டு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுசைமா பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு பிம ஷஹீத பிம தஷஹத, நீ எந்த அடிப்படையில என் மேல நீ சாட்சி சொன்ன? ஏன்னா நாங்க 2 பேரும் அங்க விலை பேசிக்கும் போது நீ அங்க இல்ல, எந்த அடிப்படையில நீ இப்படி சாட்சி சொன்ன? அப்ப அந்த மனிதர் சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ், உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் நான் அப்படி சொன்னேன். நீங்க போய் பேசுறீங்களா? அல்லாட்ட இருந்து செய்தி வருகிறீங்க, நாங்க நம்புறோம். யாரு? ஜிப்ரீல் வராதுங்கிறீங்க, நாங்க நம்புறோம். அல்லாஹ் வானத்துல தான் இருக்கிறாங்க, நாங்க நம்புறோம். மௌத் இருக்கு, கபருடைய வேதனை இருக்கு, நாங்க நம்புறோம். ஜிஹாதுல செத்து போயிட்டா உனக்கு சொர்க்கம் இருக்கு, நாங்க நம்புறோம். எத்தனையோ உங்களை பார்த்து நாங்க நம்புகிறோம். நீங்க 2 பேரும் அங்க பேசிக்கிட்டு நான் நம்ப மாட்டேனா? நான் நம்புறேன். உங்களுடைய உண்மைத்தன்மை என்னவென்று எனக்கு தெரியும் அப்படின்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஹாதத்து ஹுசைமா ஷஹாத் ரஜுலை, அந்த ஹுசைமாவினுடைய சாட்சி 2 சாட்சிகளுக்கு சமமானது. பொதுவா ஒரு நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கணும்னாக்க 2 சாட்சி தேவை. ஒரு நிக்காவுக்கு 2 சாட்சி போடணும் இல்லையா? 2 சாட்சி போடுவான். ஒரு வக்கீல் இருப்பார் அல்லது வழி இருப்பார். இப்ப எந்த ஒண்ணுமே நிரூபணம் பண்றதுக்கு 2 சாட்சி வேணும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைமாவை பார்த்து சொல்லுகிறார், ஹுசைமா 2 சாட்சிக்கு சமமானவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்புறம் அழைத்தி கொண்டு போய் குதிரை பேசி குதிரைக்கான காசை கொடுத்துட்டு போனதாக நசையில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பி தஸ்தீகிக யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உண்மைத்தன்மை எனக்கு தெரியும். அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை! ஒரு பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொய்ப்படுத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு, செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையாளர் என்று சொல்வது ஒரு கூட்டம், பெருங்கொண்ட கூட்டம் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஒருத்தன் திருடவே இல்லை, ஆனா திருடன்னு பட்டம் சுமத்தப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டுட்டான். ஆனா அவன் திருடன் தான், ஏற்கனவே பணத்தெல்லாம் திருடி இருக்கிறான். ஆனா இப்ப திருடல, ஆனா திருடாததுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு மன வருத்தமும் வேதனையுமா இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததுல இருந்தே உண்மையாளரா இருக்கிறாங்க. ஒரு வாழ்நாளில ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஆளுகிட்ட கூட போய் பேசுனது கிடையாது, ஊருக்கே தெரியும். ஆனா வகி வருது, அல்லாஹ்ட்ட இருந்து எனக்கு செய்தி வருது, குர்ஆன் வருது அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேர் அப்படியே திரும்பிக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய மனவேதனை கொடுத்துருக்கு. ஏன்னா நேத்து வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க, என்ன அவ்வளவு பெரிய சித்திக்குனாங்க, அமீன்னாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த என்னை பெருமைப்படுத்தினார்கள். இன்னைக்கு நான் இப்படி ஒரு செய்தியை சொன்ன உடனே அப்படியே மாற்றமா பேசுகிறார்களே. அந்த வேதனைகளுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வேதனைகளுக்கெல்லாம் மருந்திட்டவர்கள் சஹாபா. அவ்வளவு நம்பிக்கையோட இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அந்த இடத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த குதிரைக்காரன்ட்ட நான் பார்த்தேன், நான் பேசினேன், நீங்க 2 பேரும் பேசுனதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை நமக்கு இல்ல, ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு பெரிய மனமகிழ்வை கொடுத்திருக்கும். அந்த எவ்வளவு மனமகிழ்வை கொடுத்திருந்தா ஒருத்தருக்கு 2 பேருடைய சாட்சிக்கு சமமானதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தை. உடனே அவருக்கு ஒரு பட்டம், அவரு ரசூலுல்லாஹ்க்கு ஒரு அதிகாரத்தை, ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். பொய்ப்படுத்தப்பட்ட இடத்துல ரசூலுல்லாஹ்வை நம்பிக்கையாளராக அவரு ஹுசைமா வந்து சொன்னார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு வெகுமதியை என்ன கொடுக்குறாங்க? நீ 2 சாட்சிக்கு ஒரு ஆளுப்பா, போதும். விபச்சாரம் பண்ணிருக்கிறான் அப்படின்னா அதை நிரூபணம் பண்றது 2 சாட்சி வேணும், 2 பேர் வந்து நிக்கணும். இப்ப இவர் ஹுசைமா மட்டும் போய் ஆமா அவங்க 2 பேரும் விபச்சாரம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாக்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுடும். ஏன்னா 2 சாட்சி உடையவர். வரலாற்றுல இது நசை ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா
அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துல யமாமா போர்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. அதுல நூற்றுக்கணக்கான ஹாஃபில்கள் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. குர்ஆனை மனப்பாடம் செய்திருந்த நூற்றுக்கணக்கான ஹாஃபில்கள் கொலை செய்யப்பட்டுட்டாங்க. அப்ப ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நம்மகிட்ட குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படாமல் இருக்கிறது, குர்ஆனை நாம ஒன்று சேர்க்கணும், அதனால எழுதுறதுக்குன்னு சொல்லி ஒரு குழுவை போடுங்கன்னு சொல்லி ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் கலீஃபா, அவங்க கிட்ட வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்டு ஒரு குழுவை நியமித்து குர்ஆனை ஒன்று சேர்த்து எழுதுவதற்கான வேலைகள் நடந்தது. அதுல ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் அந்த குர்ஆனை எழுதுவதற்கான தலைமை பொறுப்புல இருந்தார். அப்போ அவங்க யார் யாருக்கெல்லாம் மனப்பாடமா குர்ஆன் இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்து அவங்க சொல்லணும். யார் யார் எழுதி வச்சிருக்கிறாங்களோ அந்த பேப்பர்களையோ அந்த மரப்பட்டைகளையோ தோள்களையோ ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் இந்த மாதிரி தோள்களையோ எழுதி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு தானும் ஓதி காட்டிட்டு போகணும். அந்த ஒரு வசனத்தை அவர் ஏற்றுக்கொள்ளணும்னா 2 சாட்சி வேணும். நான் என்கிட்ட ஒரு வசனம் இருக்குதுங்க, நான் இதை சொல்லணும்னாக்க என்ன மாதிரி இன்னொருத்தரும் சொல்லணும், சொன்னாதான் அது திருக்குர்ஆனுக்குள்ள எழுத முடியும். அப்படி ஒரு நிபந்தனை அவர் வச்சுக்கிட்டு எழுதுறாரு. இதான் சாட்சி. இப்ப இந்த அடிப்படையில எல்லாருமே அவங்க எழுதி வச்சிருந்ததையும் அவங்க ஓதி காட்டுறதையும் 2 பேரா சொல்ற வசனங்கள் எல்லாம் அதுல ஏறிக்கிட்டே வருது. இந்த லக்கது ஜா சூரத்து தௌபால கடைசி 2 வசனங்கள் மோடுதெல்லாம் அது ஓதுவாங்க. லக்கது ஜா ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லவ குல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இந்த 2 வசனம் தௌபாவினுடைய கடைசி 2 வசனங்கள். இந்த 2 வசனங்களை மட்டும் நிறைய ஹாஃபில்களுக்கு மனப்பாடம் இருக்கிறது, ஆனா யாருக்கிட்டையுமே எழுத்துல கிடையாது. அதனால இது திருக்குர்ஆனுடைய வசனம் நான் ஏத்துக்க மாட்டேன்னு ஒதுக்கிட்டாங்க ஸைத் இப்னு சாபித். இது குர்ஆனுடைய வசனம்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்துலதான் ஹுஸைமா பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு பேப்பரை தூக்கிட்டு அங்க வராங்க. இந்த வசனத்தை சேர்த்து என்ன வசனம்? லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன். ஹுஸைமா கொடுங்க, சாபித் சேர்த்துக்கிட்டார். மற்ற சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, அவர் சொன்னதை சேர்த்துட்டீங்க, நான் சொன்ன சேர்க்கவே இல்லை. அப்பதான் அவங்க சொல்றாங்க, ஹுஸைமா அவர்களுக்கு ஷஹாதத்து ரஜுலைன், 2 மனிதர்களுடைய சாட்சி இவருக்கு இருக்குது. இவர் ஒரு ஆள் சொன்னாவே போதும், 2 சாட்சி. இன்னைக்கு திருக்குர்ஆன்ல அந்த 2 வசனங்கள் இருக்குதுன்னா 2 சாட்சி உடைய இந்த ஒரு மனிதராலதான் அந்த வசனம் இருக்குது. இன்னைக்கும் ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்குது அந்த 2 வசனம் குர்ஆன்ல சேர்ந்த வசனமே அல்ல. இந்த 19 குரூப்னு ஒரு குரூப் இருக்கு, 19ஆம் நம்பர் குரூப்னு சொல்லி ஒரு நஜாத்து, தௌஹீத் ஜமாத்து, காதியானி எல்லாம் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி 19ன்னு சொல்லி 19 குரூப்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்புக்காரங்க இந்த 2 வசனத்தை ஏத்துக்க மாட்டான். அவங்களுடைய குர்ஆன்ல இந்த 2 வசனங்களும் எழுதப்படவே இல்லை. அதனால நாம என்ன செய்யறோம், அவன் முஸ்லீமே இல்லை நம்ம ஏத்துக்கிறது இல்லை. நம்ம ஒட்டுமொத்த சுன்னத் ஜமாத்துக்காரங்க இருக்கிறாங்க மன்னடியில தான், எல்லா சகோதரர்களும் இங்க மன்னடியில தான் இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அற்புதமான இந்த வசனத்துக்கு குர்ஆன்ல கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளை எங்க தயார் பண்ணிருக்கிறாங்க பாருங்க. என்னைக்கோ ஏதோ ஒரு ஒட்டக நிகழ்ச்சியில, ஒரு குதிரை நிகழ்ச்சியில ஒரு மனுஷனுக்கு 2 சாட்சியை கொடுத்து அந்த 2 சாட்சி மனிதர் தான் பிற்காலத்துல திருக்குர்ஆன்ல அந்த 2 வசனங்கள் ஏறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். இதையெல்லாம் ஒரு நேர்கோட்டில கொண்டு வந்து அமைக்கிறது யார்? இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி, இது ஒரு 15 வருஷத்துக்கு பின்னால் நடக்கிற நிகழ்ச்சி. இந்த 2க்கும் ஒரு கனெக்ஷனை கொண்டு வந்து கொடுக்கறது யார்? அல்லாஹ். இன்ஹுவ வஹீன் இல்லா யூஹா. பெருமானாரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ரசூலுல்லாஹ் எது பேசினாலும் அது வஹீ தான், அது வஹீயை தவிர வேற எதுவும் கிடையாது. வஹீயை தவிர வேற எதுவும் கிடையாது. ரசூலுல்லாஹ் பார்த்து ஒருத்தர் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லுவாங்க? சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் கூட வஹீ தான். அது அல்லாஹ் சொல்லி கொடுத்துதான் ரசூலுல்லாஹ் பேசுறாங்கன்னு அர்த்தம் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வளவு வாய்மையாளராக உண்மையாளராக நடத்தி இருக்கிறான். சஹாபாக்கள் ரசூலுல்லாவை அவ்வளவு உண்மையாளராக பார்த்திருக்கிறார்கள். எதிரிகள் எல்லாம் ரசூலுல்லாவை பொய்யராக பார்த்த பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாவை உண்மையாளராக பார்த்தார்கள். அப்படிப்பட்ட உண்மையாளர்களாக நாமும் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.